Hi guys and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா XRP ஓட அப்டேட் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரோ XRP என்ன ப்ரோ அப்டேட், எப்போ ப்ரோ திருப்பி பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து இருக்குங்க. சோ XRP வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த SEC கேஸ் பத்தி நல்லாவே தெரியும். ஒரு ஷார்ட் ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 2020 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா XRP டோக்கன்ஸ் $1.3 பில்லியன் சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ரெகுலேட்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு SEC வந்து சொன்னாங்க. ஸோ செக்யூரிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதா வைக்கிறது. இப்போ நம்ம வந்து வீடை வந்து வைப்போம், வச்சு அது காசு வாங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இணையா ஒன்று இருக்கு அப்படின்றது. ஸோ அதை வந்து இவங்க இல்லீகலா சேல் பண்றாங்க அப்படின்றதாங்க கேஸ். இதுதான் ஓவராலா நடந்தது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராக் 2020 இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா டிராக் ஆயிட்டு இருந்தது. நம்மளோட சில பேர்ல ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, அது செக்யூரிட்டிஸ் இல்ல, அது வந்து நீங்க சொல்றது ரூல் பண்ண முடியாது அந்த டோக்கன் சேல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்தது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின் பேஸும் சரி, அதாவது ஒன் ஆஃப் தி லீடிங் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ரிப்பிள் லேப்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா SEC மேல திருப்பியுமே வந்து ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா SEC வந்து பினான்ஸ்ல வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செக்யூரிட்டிஸ் கீழே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பினான்ஸ்ல எது சேல் பண்ணத. ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அது உள்ள கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னா OV டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சொல்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட் மூலமா என்ன ஆகும்னா ஒரு பெர்டிகுலர் டிரான்சாக்ஷன் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்க, செல் பண்றீங்கன்னா கூட இப்போ என்கிட்ட நான் இன்னொருத்தருக்கு அனுப்புறேன்னா கூட அது செல்லிங் தான், நான் வித்து அவனுக்கு அனுப்புறேன். ஸோ அந்த ஒரு பெர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா போய் அது செக்யூரிட்டிஸா வருதா இல்லையான்னு ஒரு செக் பண்றதுக்கான டெஸ்ட் தான் இந்த ஹோவி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹோவி டெஸ்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரா டிஃபைன் பண்ணணும், கிளியர் கட் கிளாரிட்டியோட நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் படி பார்த்தா அப்படிதான் நீங்க பினான்ஸுக்கு வந்து நீங்க வந்து அந்த கோட் ஃபைலிங்ல பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. பட் அதே டெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே அது வந்து கரெக்டா தான் வரும். பட் ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க இவ்வளவு நாள் ரூலிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ்க்கும் ரிப்பிள்க்கும் காயின் பேஸ்க்கும் ரிப்பிள்க்கும் வேணா கொடுத்துருக்கு. ஸோ அது ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா SEC வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் கட் கிளாரிட்டியோட டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு மாதிரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மார்க்கெட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த பிட்காயின் வந்து திருப்பி 61K மார்க்ல இருக்கும்போது ரிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% அப்பாச்சுங்க. ஒன் ஆஃப் தி மேஜர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபைலிங் பண்ணதுக்காக தான். இப்ப இதோட கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல திருப்பி வரும்போது இயரிங்ல ரிப்பிள்க்கும் காயின் பேஸ்க்கும் சாதகமா ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வந்து ரிப்பிள் பற்றி அப்பாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் ரிப்பிள் கூடிய சீக்கிரம் SECல இருந்து இந்த கேஸ்ல வின் பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா போயிட்டு இருக்கு. டிசம்பர் 2020 இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா போயிட்டு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கேஸ் வந்து முடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா ரிப்பிளும் காயின் பேஸ்ல வந்து லிஸ்ட் ஆகி காயின் பேஸ்ல நம்ம பார்க்க தான் முடியும். அதுல பைஸ் எல்லாம் பண்ணி அண்ட் நான் இன்னும் பல எக்ஸசைஸ்ல ரிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா லீகலா ஆரம்பிச்சு பண்ணோம் அப்படின்னா ரிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் வந்து இருக்கு. ஈஸிலி $3 to $4 வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியர் ஃபியூச்சர் கண்டிப்பா வரும். பட் ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த SEC கேஸ் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ, எவ்வளவு சீக்கிரம் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பாஸ் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள்க்கும் இருக்குங்க. ஸோ இதை பத்தி அடுத்த அப்டேட்ஸ், அடுத்த கேஸ் ஹியரிங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் கர்மா கிரிப்டோ சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.